Hi friends, welcome back to our channel. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி சேமியா பிரியாணி. சரி வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆயில் சேர்த்துட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரியாணி ஸ்பைசஸ்லாம் இருக்கு இல்லையா அது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்து நல்லா அந்த கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இது வந்து பிரியாணி செய்கிற அதே மெத்தட் தான், ஆனால் அவ்வளோ டைம் இருக்காது, ரொம்ப சீக்கிரமாக பண்ணி முடிச்சிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதையுமே வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். நான்வெஜ் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதே மெத்தடில் மஷ்ரூம் அப்புறம் சோயாலாம் வச்சு பண்ணோம் அப்படின்னா அதுவுமே வந்து ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் பீஃப் வச்சு பண்ணேன். 150 கிராம் இருக்கும், சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துருந்தேன். அதை வந்து லைட்டாக இஞ்சி பூண்டோட கலந்துட்டு இது கூடவே வந்து 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துட்டு 1 கைப்பிடி அளவு மல்லி புதினாவையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இதுக்கு மசாலா வந்து பார்த்திங்கன்னா தேவையான உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக ஜீரகம் தூளும் 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ரெண்டுமே வந்து ஈக்குவலாக சேர்த்துட்டேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூளும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறணும். அதுக்கப்புறம் தயிர் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவு நல்லா புளிச்ச தயிராக யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது எலுமிச்சம்பழம் சேர்ப்போம், ஆனால் தயிர் புளிப்பு வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் 1 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறம் தண்ணி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க. இதை வந்து ஒரு 5-6 விசில் வச்சு எடுத்தோம் அப்படின்னா கறி நல்லா சாஃப்டாக ரெடி ஆயிரும். நம்ம இஞ்சி பூண்டில் வதக்கும் போது கொஞ்சம் நேரம் லைட்டாக வதக்கிட்டு விட்டுறணும். ரொம்ப நேரம் வதக்கிட்டோம் அப்படின்னாலுமே கூட கறி வேகிறதுக்கு வந்து லேட் ஆகும். இது ரெடி ஆகிறதுக்குள்ளே சேமியான வறுத்து எடுத்துக்கிட்டுலாம் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. அப்போ தான் கலர் வந்து ரொம்ப டார்க்காக ஆகாமல் இருக்கும். அப்படி இல்லைன்னா 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு வறுத்தீங்க அப்படின்னா ஒரே கலராக இருக்கும். ரொம்ப லைட்டாக வறுத்துட்டிங்கனாலும் சேமியா வந்து குழஞ்சிரும். சேமியா வந்து பார்த்திங்கன்னா 300 கிராம் எடுத்துருந்தேன். அதில் பாதி 150 கிராம் பீஃப் எடுத்துக்கிட்டேன். சிக்கன் மட்டன் எது எடுத்தாலுமே வந்து இந்த மெஷர்மெண்ட்லேயே போட்டுக்கோங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நல்லா தண்ணியெல்லாம் மாற்றிட்டு கறி நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இதில் வந்து ஒரு எலுமிச்சம்பழம் மட்டும்தான் நான் சேர்த்தேன். ஏன்னா தயிர் புளிப்பு இருந்ததுனால எலுமிச்சம்பழம் அவ்வளோவா தேவைப்படலை. அதுக்கப்புறம் இந்த கிரேவி மட்டும் தனியாக எடுத்துகிட்டு இதில் இன்னொரு கப் தண்ணி சேர்த்துட்டு தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் சேமியானி சேர்த்துடலாம். சேமியா சேர்த்ததுக்கப்புறம் தண்ணி ரொம்ப சீக்கிரமாக வற்றிடுற மாதிரி இருக்கும், அதனால் தண்ணி அதிகமான சேர்த்துடாதீங்க. நல்லா கிண்டி விட்டுட்டு மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா கரெக்டாக சாஃப்டாகி வந்துடும். அப்படி இல்லை தண்ணி கம்மியாக தான் இருக்குது அப்படின்னா நார்மல் வாட்டர் சேர்த்துடாதீங்க. கொஞ்சமாக ஹாட் வாட்டர் ரெடி பண்ணி வச்சுட்டு அதை வந்து சேர்த்திங்க அப்படின்னா சேமியா குலையாமல் நல்லா வரும். இந்த மாதிரி கறி வந்து மேலே வைக்கிறப்போ நல்லா வந்து மசாலாவோடு இருக்கும். தண்ணியிலேயே போட்டு நம்ம வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம சேமியா போட்டோம் அப்படின்னாலுமே கூட கிரேவிலாம் ஒட்டாமல் அந்த கறியில் வந்து டேஸ்ட்டே இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு கிரேவியை மட்டும் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக இந்த மாதிரி கறியை வச்சுட்டு பரட்டி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், சேமியா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இது வந்து டிஃபனுக்கும் கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா கிட்ஸுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ் கூட பேக் பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.